இந்த இடத்த சுத்தம் பண்ணி ஒரு வாரம் ஆச்சுங்க. ஆனால் இன்னுமே வந்துட்டு நம்ம காலிஃப்ளவர் போடாமல் இருக்கோம். காலிஃப்ளவருக்காக தான் இந்த இடத்த வந்து அப்போ சுத்தம் பண்ணார். ஏன்னா 1 வீக்காக பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாத்துக்கும் ஃபீவர், அப்புறம் பார்த்தீங்கன்னா மழையும் வந்துட்டு இருந்தது. சரி இன்றைக்கி வந்து ஈவினிங் டைம் வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கோம். ஏன் ஈவினிங் டைம்னு பார்த்தீங்கன்னா விதை போடுறதுக்கு வந்து ஒன்று சூரியன் வரக்கு முன்னாடி போடணுமா, இல்லைன்னா வந்து சூரியன் மறையிற டைமில் தான் போடணுமா. அப்பா வந்து சொன்னார், இந்த டீட்டெயிலெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. சரி இன்றைக்கி ஈவினிங் டைமே போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டாருங்க. இந்த விதை பார்த்தீங்கன்னா கடுகு மாதிரி தான் இருக்கும். அதை வந்து அப்படியே வந்து போட்டுட்ருக்காரு, பரன்னு தூவி விட்டுட்ருக்காரு. ஏன்னா நாற்று வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து நடதானே போகிறோம், அதனால் நெருக்கமாக வந்தாலும் பிரச்சனை கிடையாது. போன டைம் சம்பவம் பண்ண இந்த கோழி பையப்போல் வந்து இந்த டைம் சரி சேவலிவ இவங்களோட ஒய்ஃபும் சேர்ந்து 2 பேரும் சம்பவம் பண்ணாங்க. இந்த டைம் ஒய்ஃப் இறந்துட்டாங்க, அவங்க மட்டும்தான் இருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா விதை போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கிண்டி விடணும். கிண்டி விட்டோன்னா விதையெல்லாம் உள்ளே போயிடும். அதனால தான் இப்படி கிண்டி விட்டுறாங்க. விதை வந்துட்டு இந்த கடுகு மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஈஸியாக அந்த மாதிரி கிண்டி விட்டால் உள்ளே போயிருங்க. இது கிண்டினதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வேலை பண்ணணும். அதுக்கு என்னன்னா, வாழை இலை இருக்கு இல்லைங்க, அந்த வாழை இலைகளை வந்து வெட்டி நம்ம வந்து அது மேலே அப்படி போட்டு வைக்கணும். எப்படின்னா இந்த மாதிரி நீளமாக இலையை மூடின மாதிரி போட்டு வைக்கணும். நம்ம கேரட்டுக்கும் இதே ப்ராசஸ் தான், அப்புறம் காலிஃப்ளவருக்கும் இது தான். கேரட்டுக்கு இந்த மாதிரி இலை மூடுவாங்களான்னு எனக்கு தெரியல. அப்பா தான் சொன்னார், கேரட் விதையும் இப்படி தான் போடணும், காலிஃப்ளவர் விதையும் இப்படி தான் போடணும்னு சொல்லிட்டு. எனக்கு அதை பற்றி ஐடியா கிடையாது. அப்பா தான் வந்து நிறைய டீட்டெயிலாக சொல்லுவார் எதுவாக இருந்தாலும். அவர் சொன்னதை வச்சு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கேன். இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு நான் காட்டுறேன். வளர்ந்ததுக்கப்புறம் கீழே இடத்த சுத்தம் பண்ணி கீழே கொண்டு போய் நீட்டாக வச்சுருவோம்.